ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog வந்துட்டு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மட்டன் சுக்காவுக்கு என்னென்னலாம் பொருள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு குண்டு மல்லி, குண்டு மிளகாய் வரமல்லி, குண்டு மிளகாய், பட்டை, சீரகம், அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுட்ராட்டம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வானொலியும் வச்சுக்கணும். நிறையா எண்ணெய் ஊற்றுங்க. நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும், பொன்னிறமாக மாற அளவுக்கு வதங்கணும். எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அது கூட தக்காளியும் சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது ரெண்டும் நல்லா சுருள வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கறியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் இதில் சேர்த்துக்க வேண்டியதான். கறியை சேர்த்துக்கிட்டு அந்த வேக வச்ச தண்ணியையும் இதை ஊற்றிக்கோங்க. மற்றபடி பச்சை தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி லைட்டாக நல்லா இது அப்படியே கொதித்து வரும்போது நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டுக்க வேண்டியதான். நல்லா போட்டு ரெண்டும் சுருள வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லித்தலை இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா சுருள திறக்குனீங்கன்னா மட்டன் சுக்கா வந்துட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நிறைய பொருள்லாம் தேவை கிடையாது. இந்த பவுட்ரு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு ரத்த பொரியல் பண்ணியிருந்தோம். ரத்த பொரியல், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டிஷ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். இன்றைக்கான சண்டே வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.